ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஏசப்பா வந்து இன்னொரு அற்புதம் செஞ்சுருக்காரு. என்னென்னா, அவருடைய நெருங்கிய நண்பர் லாசருன்ற ஒரு நெருங்கிய நண்பர் எப்போல்லாம் அவர் வந்து பிரசங்கம் சுவிசேஷம் பண்ண போகிறாரோ அப்போல்லாம் ஏசப்பா வந்து இந்த லாசருடைய வீட்டில் தான் தங்கி இருப்பார். லாசருக்கு 2 சகோதரிகள், 2 அக்காமார்கள், அதாவது ஒன்று மார்த்தாள், ஒன்று மரியாள். ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு லாசருக்கு ஒரு நாள் ரொம்ப சுகவீனமாகிடுச்சு, அதாவது பட்டுட்ட பிறகு ஏசப்பா ஆனால் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஜோர்தான்ற ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு, ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு. அவன் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, போதகரே, உங்களுடைய நெருங்கிய நண்பர் லாசர் வந்து ரொம்ப சாக கிடக்கிறான், ரொம்ப முடியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பாவால் வர முடியாது. ஏன்னா அவ்வளோ ஜனங்களுக்கு அவர் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது விட்டுட்டு வர முடியல. அதுக்கப்புறம் அவரால் 3 நாள் கழித்து தான் வர முடிஞ்சுது. வரும்போது அங்கே வந்து மார்த்தாள் ஃபஸ்ட்டு ஓடி வராங்க. ஆண்டவரே, நீங்கள் மட்டும் இங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறார். ஏசப்பா சொல்கிறாரு, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவங்க பிழைச்சிடுவாங்க. அப்புறம் மரியாள் கிட்ட வராங்க. மரியாளும், ஆண்டவரே, நீங்கள் இருந்தால் அவங்க என்னுடைய தம்பி மரிச்சிருக்க மாட்டேன்னு மரியாள் அழுகுறாங்க. மரியாள் அழுகிறத பார்த்து ஏசப்பா அன்னைக்கு கண்ணீர் விட்டாராம். ஏசப்பா முதல்ல கண்ணீர் விட்டுருக்காரு. ஏசப்பா கண்ணீர் விட்டதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற சீஷருங்களாம் அவ்வளோ ஆச்சரியமா, அவ்வளோ நெருங்கிய நண்பர். அப்போது எந்த அளவுக்கு அவர் லாசர் உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்காரு, அந்த அளவுக்கு அவர் வந்து கண்ணீர் விட்டுருக்காருன்னு. அப்போ என்ன பண்ணாராம், கல்லறையில் போயிட்டு என்ன பண்ணாராம், அந்த கல்லறையை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாராம். உடனே மார்த்தாள் கேட்குறாராம், ஆண்டவரே, மரித்து போய் 4 நாள் ஆச்சு, இப்போ நாத்தம் அடிக்குமே அப்படின்னும் போது, நீ விசுவாசிக்கிறல்ல, நீ விசுவாசித்தா அது ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாராம். என்னை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆகக்கூடும் சொல்லி ஏசப்பா சொல்கிறாராம். ஸோ அந்த கல்லறையை ஓப்பன் பண்ணவுடனே ஏசப்பா உறக்கமாக சத்தமாக, லாசருவே, உன் கல்லறையை விட்டு எழுந்து வெளியே வான்னு சொன்ன உடனே லாசரு அந்த கட்டுகளோடு, ஸோ அந்த காலத்தில் வந்து மம்மீஸ் மாதிரி ஃபுல்லாக கட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த கட்டுகளோடு எந்திரிச்சு உயிரோடு எந்திரிச்சு வெளியே வந்தாராம். வந்த பிறகு தான் அப்போ அந்த அற்புதத்தை நேருக்கு நேர் பார்த்த அத்தனை மக்களும் ஆண்டவரை இன்னும் தேட தொடங்கினாங்களாம். ஆண்டவரே இல்லை அப்படின்னு நினச்சவங்களாம் இன்னும் ஏசப்பாவை தேட தொடங்கினாங்களாம். இன்றைக்கி லாசரு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு இருக்கிறாரு. அன்றைக்கே ஏசப்பா வந்து சுகவீனமாக இருக்கும்போதே ஏசப்பா லாசரு குணப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அப்படி குணப்படுத்தியிருந்தால் இன்றைக்கி லாசருவால் இன்றைக்கி இவ்வளோ ஜனங்க ஏசப்பாவை தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ லாசருவை தான் வச்சு ஏசப்பா என்ன பண்ணார், இன்றைக்கி அவர் உண்மை உள்ளவர், உயிர் உள்ளவர், அற்புதம் உள்ளவர், அதிசயங்களை செய்வர் என்று நம்மளுக்கு நிரூபிச்சிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. விசுவாசம் உங்களை ரட்சித்ததுன்னு ஏசப்பா சொல்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம், இந்த காரியம் நடக்கும், இதுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், இதுக்கு எவ்வளோ எதிர்மறையாக இருந்தாலும் ஏசப்பா எனக்கு செய்வார், நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, see you in the next video. Bye.